தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞர்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக இன்று நாம் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நீதியை, சமநீதியை, மனித நீதியை, மனித உரிமை நீதியை நிலைநாட்டக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தோட சிறப்புகளை சொல்றதுக்கு முன்ன ஏன் இந்த திட்டத்தை உருவாக்கணும் என்ற அரசியல் பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோடைய பேர் என்ன தெரியுமா? விஸ்வகர்ம திட்டம். 18 வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொன்னாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதிய, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனா அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் பெறணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை, குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். அது மட்டும் இல்ல, விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது 18ன்னு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு. 18 வயசு என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு போகிற வயசா, இல்ல குடும்ப தொழிலை செய்யணும்னு தள்ளிவிடுற வயசா? படிப்பை விட்டு வெளியே போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுதான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்கள படிப்பை விட்டு வெளியேற்றுறதும் அதுவும் குடும்ப தொழிலை செய்ய சொல்றதும் கிடையாது. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமா ஸ்கூல் முடிச்ச எல்லோரும் உயர்கல்விக்கு போறத உறுதி செய்யணும்னு நாம பாடுபட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு குலத்தொழிலை ஊக்குவிக்க பாடுபடுது. நாம நான் முதலும் திட்டத்தில் எதிர்கால உலகத்தை எதிர்கொள்ள தேவையான திறன் பயிற்சிகளை கொடுத்து நம்ம குழந்தைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உயர் பொறுப்புகள்ல வேலை செய்யணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா பாஜக என்ன நினைக்குது? குடும்ப தொழில பயிற்சி கொடுத்து அவங்கள வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்குது. அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்தில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இத மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும்? அதுவும் 1950களில் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து களம் கண்ட தமிழ்நாடு இது அனுமதிக்குமா? அந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அதில் நான் குறிப்பிட்டது, முதல் மாற்றம், விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டிருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி
தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாத்தணும். அடுத்து இரண்டாவது மாற்றம், விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்ப 18 35 உயர்த்தணும். அடுத்து மூன்றாவது மாற்றம், கிராமப்புறங்கள்ல பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடமிருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும். ஆனா மிக மிக முக்கியமான இந்த 3 மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க. எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய MSME துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்க தெரிவிச்சிட்டோம். அதே நேரத்தில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதுல நாங்க உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்க முடிவு பண்ணோம். அதன்படி உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தில் 18 தொழில்கள் தான் அதுல இருக்கு. ஆனா நம்ம கலைஞர் கைவினை திட்டத்தில் 25 வகையான தொழில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு திட்டத்தில் விண்ணப்பதாரர் அவருடைய குடும்ப தொழிலை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா நம்ம திட்டத்தில் விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிச்சு குறைந்த வயசு 35 இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கோம். அதனால கல்லூரிக்கு போற வயசுல குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டத்தில் 50,000 முதல் 3 லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது. விஸ்வகர்மா திட்டத்தில் மானியம் கிடையாது. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு. வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. யாரையும் விளக்காம, சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழிலை செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும். ஒரு காலத்துல அப்பா பார்த்த தொழிலைத்தான் பிள்ளையும் பார்க்கணும்னு குலத்தொழில் முறை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழிலை மகனுக்கு கற்றுத்தர குலக்கல்வி முறைய ராஜாஜி ஆட்சி காலத்தில் உருவாக்கினாங்க. அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போராடினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார். இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் இன்னும் போகல என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம். அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கி இருக்கு. இதுதான் காலத்துடைய வெற்றி. இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி. போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்று திட்டத்தை உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, ஒரு கொள்கையின் ஆட்சி. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம். தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொன்னா பெரு நிறுவனங்களால மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல. சிறு குறு நடத்துற நிறுவனங்களால தான் இந்த வளர்ச்சியை நாம சாத்தியமாக்கி இருக்கிறோம். இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்கள் இந்த துறையை சிறப்பா வளர்த்தெடுத்துக் கொண்டு வருகிறார்.
கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு MSME நிறுவனங்களை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. அவை பெருந்தொழிலுக்கு துணையாக இருந்து நாட்டின் இன்க்ளூசிவ் மற்றும் ஆல்ரவுண்ட் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்குது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுல மக்கள் வேலை தேடி தொலைதூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது. MSME தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சுமார் 31 லட்சம் MSME தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில இது எவ்வளவு தெரியுமா? 9.4 விழுக்காடு. அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை, தொழில் முயற்சிகளை பரவலா நாம தொடங்கி வரோம். அந்த வகையில தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. கலைஞருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவங்க வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருள்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனத்தை முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் 1973ஆம் ஆண்டு தொடங்கி வச்சார். 2025 அவர் பேர்ல கலைஞர் கைவினை திட்டத்தை உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். பொன்னேரியில் நடந்த அரசு விழாவிலே பங்கேற்று 60,000 பேருக்கு மேல பட்டா வழங்கினேன். சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமா சுமார் 15,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தலே இல்லாமல் உறுப்பினர்கள் ஆக போறாங்க. இது போன்ற திட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு முதலமைச்சரா நான் மன நிறைவை அடைந்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏதோ தொழில் தொடங்கினோம், வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு நீங்க உயரணும்னு மன நிறைவோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாம போனா நீங்க விட மாட்டீங்க. அது அன்பரசன் சும்மாவே விட மாட்டார், தொலைச்சி எடுத்துருவாரு. அந்த வகையில தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில இந்த விழாவின் மூலமாக 5 அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். நாலாவது அறிவிப்பு, காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்ற இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சிக்கூட கட்டணத்துக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு சார்பில் நாங்க வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான். அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்க கையில இருக்கு. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர்.
முயற்சி திருவினை ஆக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க. உங்க தொழில புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. தொழிலை விரிவு செய்யுங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பகுதியையும் வளப்படுத்துங்கன்னு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.